Hello students, இப்போ நம்ம 10th standard English portionல நம்ம supplementary பார்த்துட்டு இருந்தோம். A day in 2889 of an American journalist. அதோட continuation இங்க நம்ம பார்க்குறோம். The next room, a board gallery about a quarter of a mile long, was devoted to publicity, and it will may be imagined what the publicity for such a journal as the Earth Herald had to be. It brought in a daily average of $3 million. They are gigantic sites reflects on the clouds, so large that they can all be seen all over a whole country. From that gallery, 1,000 projectors were unceasingly employed in sending to the clouds on which they are reproduced in color these incoordinate advertisement. ஸோ நம்ம முன்னாடி கிளாஸ் பார்த்த மாதிரி அவங்களோட ரிசர்ச் டீம் வந்து ஒரு பிளானட்டை காந்தினின்ற ஒரு பிளானட்டை வந்து அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஃப்ரான்சிஸ் பெனட் என்ன பண்ணார்னா மீடியா எப்படி வந்து இது பண்ணலாம், ஸோ இது எப்படி வந்து மீடியாவுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தலாம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா ஒரு பெரிய பெரிய பேனர்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க. அதை வந்து எல்லாம் மொத்தம் அந்த பீப்புளே வந்து எல்லா மக்களுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு பெருசாக வந்து, ஏன்னா அவங்க வேர்ல்ட்லேயே பெரிய நியூஸ் பேப்பர் வந்து இது எர்த் ஹெரல்டுன்றது. ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பெருசாக இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேலாம் நீங்கள் பார்க்கும் போது மேலே ஜெட்டில் வந்து கலர்ஸ் விடுவாங்க க்ளவுட்ஸில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க கலர்ஸில் க்ளவுட்ஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களாம். காந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. At that moment, the clock strikes 12. The director of the Earth Herald left the hall and sat down in a rolling armchair. ஸோ கரெக்டாக 12 o'clock ஆகுது. 12 o'clock ஆனதுக்கப்புறம் இந்த டேரக்டர் அதாவது ஃப்ரான்சிஸ் பெனட் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஹாலில் விட்டுட்டு அவர் வந்து ஒரு ரோலிங் ஆர்ம் சேரில் வந்து உட்கார்றாரு. அப்புறம் in a few minutes he had reached his dining room half a mile away at the far end of the office. ஸோ கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து டைனிங் ஏரியா போகிறாரு. ஸோ டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு கார்னரில் இருக்கிற ஒரு டைனிங் ஹால், ஓகே, கொஞ்சம் தூரமாக இருக்கிற டைனிங் ஹாலில். The table was laid and he took his place at it. Within reach of his hand was placed a series of tapes, and before him was the curved surface of the phototelephone on which appeared the dining room of the home in Paris. ஸோ வந்து அந்த பிளேஸில் வந்து அவர் உட்காந்துட்டு அவரோட இடத்த உட்காடுறாரு. உட்காந்துட்டு அவரோட கையில் வந்து நிறையா வந்து டேப்ஸ் இருக்குது. பிஃபோர் ஹிம் கர்வ்ட் இந்த அவர் முன்னாடி வந்து அந்த டெலிஃபோனிக், அதாவது நம்ம எப்படி வந்து ஒரு வீடியோ கால் பண்ணுவோம்ல லேப்டாப் வச்சு, அந்த மாதிரி அவங்க ஊரில் அந்த ஃபோன் டெலிஃபோட்டு இருக்குது, அந்த ஸ்க்ரீனும் இருக்குது. அதில் வந்து ஸ்க்ரீனில் யார் தெரியுறாங்கன்னா மிஸ்ஸஸ் பெனட், பாரிஸ்லேருந்து இமேஜ் வந்து தெரியுது அவங்களுக்கு. ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் ஹேட் அரேஞ்ச் டு ஹாவ் லன்ச் அட் த சேம் டைம். ஸோ அவங்க வந்து ஒரே டைமில் லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாரிஸ்லேருந்து வீடியோ கால் கேமரா முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க, அண்ட் இவங்க வந்து இங்கேருந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வந்து நத்திங் குட் பி மோர் பிளசன்ட் தேன் டு ஃபேஸ் இன் ஸ்பைட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ தூரத்தில் இருந்தாலுமே வந்து நேருக்கு உட்காந்து சாப்பிட்ற சுகமேன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. டு see one other and talk by means of a telephone. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்ற நம்ம விஷயம் இன்றைக்கி எப்படி நடந்துச்சுன்றது நம்ம ஷேர் பண்ணுறோம்ல, அதை பற்றி அவங்க வந்து பேசிட்டு கொண்டா சிட்சாட் பண்ணுறாங்க. Like everybody else in the easy circumstance nowadays, Francis Bennett have been abandoned domestic cooking. ஸோ இப்போ எல்லாமே நம்ம பண்ணுறோம்ல, ஐயோ நம்மளே சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். அதே மாதிரி அவரும் வந்து இந்த நானே சமைக்கணுன்றது இது வந்து விட்டுட்டாராம். is one of the subscribers to a society for supplying food in the home. ஸோ வந்து ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க சாப்பாடு வந்து இவருக்கு அரேஞ்ச் பண்ணி அனுப்புவாங்களாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போலாம் டெலிவரி பாயின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்விக்கி வருது, அதெல்லாம் வருது. ஸோ அந்த ஐ மீன் 2889 அவர் கற்பனை பாருங்கள் எப்படி வந்து சாப்பாடு வருதுன்னா இந்த மாதிரி ஒரு டியூப் மூலிமா வந்து உங்கள் ஃபுட்டை வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி டியூப் மூலிமா உனக்கு காஃபி வேணுன்னா காஃபி, உனக்கு வந்து ஃபுட் வேணுன்னா ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, சப்ளையிங் ஃபுட் அட் ஹோம் விச் டிஸ்ட்ரிபியூட்ஸ் டிஷ்ஷஸ் ஆஃப் 1,000 டைப்ஸ் த்ரூ அ நெட்ஒர்க் ஆஃப் ஃபெனோரமிக் டியூப்ஸ். இது பேர் வந்து ஃபினோமேட்டிக் டியூப்ஸ். இந்த ஃபினோமேட்டிக் டியூப்ஸில் தான் வந்து உனக்கு என்ன வேணாலும், நூடுல்ஸ் வேணும், எனக்கு பாஸ்தா வேணும், எனக்கு என்ன வேணும்னாலுமே நீ கேட்டினா இதுலேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் சிஸ்டம் இஸ் எக்ஸ்பென்சிவ் நோ டவுட், பட் த குக்கிங் இஸ் பெட்டர். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான சிஸ்டம் தான், பட் ஆனால் வந்து
கொஞ்சம் சாப்பாடு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட் வித்தவுட் சம் ரெக்ரெட் Francis Bennett was lunching in solitude. He was finishing his coffee when Mrs. Bennett, having go back home, appeared in his telephone screen. ஸோ வந்து அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்க டைமில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க ஏஞ்சி போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து when he had finished his lunch he went across to the window where his aero car was waiting. ஸோ அவர் வந்து ஆத்தர் வந்து என்ன கற்பனையில் இருக்காருன்னா 2889 வந்து பறக்கும் காரு கூட வந்து இருக்கும். ஸோ ஏரோ கார்ன்றது வந்து ஏரோப்ளைன் மாதிரி காரும் பறக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறேன். ஸோ அவர் வந்து ஜன்னல் பக்கம் அவரோட காருக்காக வெயிட் பண்ணுறாரு. Where are we going, sir? asked the aero coachman. Let's see, I have got time, Francis Bennett replied. Take me to the accumulator works at Niagara. ஸோ வந்து அவருக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அந்த டிரைவர் கோச்மேன்றது டிரைவர் தான். ஸோ அவர் வந்து கேட்குற சார் எங்கே போகணும் சார் அப்படின்னு கேட்கும்போது அது சொன்னால் எனக்கு டைம் இருக்குது, நீ எனக்கு வந்து எங்கன்னா நயகரா கூட்டிகிட்டு போ அப்படின்னு. ஸோ இந்த ஃபால்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாரு. தி ஏரோ கார் ஷாட் அக்ராஸ் ஸ்பேஸ் அட் ஸ்பீட் அட் அபவுட் 400 miles an hour. ஸோ ஒரு ஹவருக்கு அது 400 miles வந்து கிராஸ் பண்ணுது இந்த ஏரோ காரை அப்படின்னு சொல்கிறாங்க. பிலோ ஹிம் were spread out of towns with these moving pavements which carry the wayfarer away along the streets, and a countryside covered athwart by an immense spider web by the networking of electric wires. ஸோ ஒரு மேலேருந்து கீழே பார்க்கும் போது உனக்கு எப்படி இருக்குன்னா அந்த ரோடு நம்மளோட தெருவாசல்லாம் இருக்கும்ல அந்த பாவ்மெண்ட்ஸ் அதான் சொல்கிறாங்க. ஸோ நடக்கிற பாதை எல்லாமே வந்து அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சிலந்தி வலை மாதிரி வந்து என்ன இருக்குன்னா நெட்வொர்க் வயர்ஸ் நிறைய கரண்ட் அங்கே வந்து ஃபுல்லாக நம்ம 2889 ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டியில் தான் நம்ம வாழ்வோன்ற மாதிரி ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதனால வந்து நிறைய வயர்ஸ் வந்து இருக்கும், அது வந்து ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. Within half an hour, Francis Bennett had reached the works at Niagara. ஸோ வந்து half an hourலேயே அவர் வந்து நயகரா ரீச் ஆயிட்டாரு. Where after using the force of cataracts to produce energy, he sold out, hire it out to the consumers. ஸோ வந்து அவர் வந்து அங்கே ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அதை வந்து விற்றாரோ இல்லை வந்து யாரையாவது அந்த வேலைக்கு அசைன் பண்ணாரோன்றது வந்து அங்கே போய் அவருக்கு பண்ணியிருக்காரு. தென் ஹீ ரிட்டர்ன்ட் பை வே ஆஃப் ஃபிலடெல்ஃபியா, போஸ்டன் அண்ட் நியூயார்க். ஸோ இந்த வரும்போது இந்த ஊரெல்லாம் சுற்றிட்டு வராரு. அவர் ஃபிலப்பியாவுக்கு, போஸ்டன் அண்ட் நியூயார்க்கு போயிட்டு வராது. டு சென்ட்ரோபோலிட்டிஸ் where his hero car put him down about 5 o'clock. ஸோ சென்ட்ரோபோலிஸில் வந்து அவர் 5 மணிக்கு வந்து அவர் வந்து இறக்கி விட்டுருச்சு. So the waiting room of the Earth Tunnel was crowded. A careful lookout was being kept for Francis Bennett to return for the daily audience he gave to its petitioners. Among their different proposals, he had to make a choice, reject the bad ones, look into a different ones, doubtful ones, and welcome the good ones. ஓகே, அவர் வந்து அவர் ஆஃபீஸில் போய் உட்காராரு. உட்காந்ததுக்கப்புறம் அவர் பெட்டிஷனர்ஸாக வராரு. எப்படின்னா பெட்டிஷனர்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் நடத்துகிறேன்னா எனக்கு நீ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வர, இப்போ சப்போஸ் போத்தீஸ் ஆட் எனக்கு வருதுன்னா அவங்க வந்து எனக்கு சொல்லணும். அவங்க வந்து அந்த இது அனுப்புவாங்க, இந்த மாதிரி நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கு அவங்க பேமெண்ட்டு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால், எங்கள் நியூஸ் பேப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தால் எங்கள் பேப்பர் நிறையா வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பெட்டிஷன் வந்து நிறையா அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாதுன்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அமௌங் திஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொப்போசல் ஹி ஹேட் டு மேக் அ சாய்ஸ், ரிஜெக்ட் த பேட் ஒன். ஸோ நல்லது இல்லாதது எல்லாமே அவர் ரிஜெக்ட் பண்ணணும். அண்ட் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் வந்து நல்ல வர வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு வேலை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. He soon got rid of those who had only useless and impacted schemes. ஸோ வந்து தேவையில்லாத பைத்தியக்காரத்தனமான ஸ்கீம்லாம் இருக்கிறவங்க எல்லாமே துரத்தி விடுறாரு. A few of other received a better welcome. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே நாங்கள் பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. And foremost among them was a young man whose broad bow indicate a high degree of intelligence. ஸோ அதில் ஒரு யங் மேன் இருக்கார். அவரோட வந்து ப்ராட் போனா அந்த டை அண்டை வந்து ஒரு போ மாதிரி கட்டுவாங்கல்ல. ஸோ அதை தான் சொல்கிறேன். அது வந்து எப்படி இருக்குன்னா அவர் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லிட்டு காட்டுதான். Sir, he began, though the number of elements used to be estimated at 75, it has now been reduced to 3, as now doubt we are aware. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு ஹியூமன் ஏதோ ஒரு க்ரியேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. Perfectly, Francis Bennett replied.
Well sir, I am on the point of reducing the 3 to 1. ஸோ ஏதோ வந்து 75லேருந்து இப்போ 3க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் இந்த பையன் வந்து யங் மேன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3லேருந்து நான் 1 வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் ஐ டோன்ட் ரன் அவுட் ஆஃப் மணி ஐ வில் ஹாவ் சக்சீட் இன் 3 weeks. ஸோ எனக்கு வந்து காசு பத்தாமல் இருந்திருந்தா என்னால் வந்து இது ஒரு 3 வாரத்துலேயே இது முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் சார் ஐ ஷால் ரியலி ஹாவ் டிஸ்கவர்ட் த அப்சல்யூட். ஸோ இது வந்து அப்சல்யூட்டை நான் ஒன்று வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் த ரிசல்ட் ஆஃப் த டிஸ்கவரி இஸ் it will be the make the creation of all forms of matter easy, stone, wood, metal, fibrine. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாகவே க்ரியேட் ஆகிடுவேன் சார் அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதாவது இவரோட ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரான்சிஸ் பெனட்டை அப்ரோச் பண்ணி வரார், அவ்வளோதான். Are you saying you are going to be able to construct a human being? நீங்கள் வந்து இன்னும் ஒரு மனுஷனை உருவாக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கம்ப்ளீட் த ஒன்லி திங் மிஸ்ஸிங் வில் பி த சோல். ஸோ உயிர் மட்டும்தான் இருக்காது, மற்றபடி ஒரு ஹியூமன் பீயிங் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரான்சிஸ் பெனட் அசைன் த யங் ஃபெலோ டு த சயின்டிஸ்ட் எடிட்டல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் திஸ் ஜேர்னல். ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இவரோட வளர்ச்சியை பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறார் பெனட்டு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வந்து சயின்டிஃபிக் எடிட்டல் டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு ஒரு ஜாப் போட்டு கொடுக்குறாரு. Next on the second inventor using a basic somehow old experiment that dated from 19th century had the idea of moving a whole city in a single block. So 19th century ல வந்து ஒரு ஐடியா இருந்திருக்கு, ஒரு அதாவது எல்லா ஒரு சிட்டியை வந்து ஒரே ஒரு பிளாக்காக வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. He suggested as a demonstration the town of Saf, situated 15 miles from the sea. After converging it on the rails down to the shore, he would transform it into a seaside resort. Francis Bennett, attracted by this project, agreed to take a half share in it. ஸோ செகண்ட் இன்வெர்டர் வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பழைய எக்ஸ்பெரிமெண்ட் 19th சென்ச்சுரியில் இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அவர் வந்து அதை இது பண்ணுறாரு. அது என்னென்னா, ஒரு சிட்டியை வந்து எப்படி ஒரே ஒரு சிங்கிள் பிளாக்காக வந்து ஒரு சிங்கிள் அப்பார்ட்மெண்ட் மாதிரி எப்படி வந்து ஆக்குறது அப்படின்றது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். ஸோ அவர் வந்து இதை சொல்கிறாரு, இந்த மாதிரி கடலுக்கு வந்து இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி பிளாக் மாதிரி பண்ணி நம்ம ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டிட்டோம்னா இந்த பக்கம் வந்து சீ ரெசார்ட்டாக ஆக்கிடலாம், சீசைட் ரெசார்ட்டாக ஆக்கலாம், அதாவது அங்கே எல்லாரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரான்சிஸ் பெனட் இந்த ஐடியா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் ஆஃப் ஷேர் வந்து எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. த ப்ரொபோசல் ஹியர்ட் அண்ட் டீல்ட் வித். Francis Bennett went to the stretch himself out in an easy chair in an auditor room. Then pressing a button he was put into a communication with the central console. After so busy day, what charm he found is the works of a greatest masters based on a series of delicious Hamilton algebraic formula. During his meal, a phonotelephonic communication had been set up with Paris. ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா ப்ரொப்போசல்ஸை வந்து அவர் மீட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆடிட்டோரியமில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சென்ட்ரல் கான்சர்ட் கிட்ட பேசுகிறாரு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இவ்வளோ பிஸியாக நடந்தும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஃபோனோடெலிஃபிக் அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு, திரும்பியும் வந்து வீடியோ காலில் பேசுகிறாரு. When do you expect to get back to Central Police, dear Edith? asked Francis Bennett. ஸோ ஃப்ரான்சிஸ் பென்னட் அவங்க ஒய்ஃபை கேட்குறாரு, இந்த மாதிரி எப்போ நீ திரும்பி வரலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் மூமெண்ட். ஸோ அவங்க வந்து கிளம்பிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பை டியூப் ஆர் ஏரோட்ரெயின். ஸோ டியூப்ன்றது என்ன, சப்மெரைன் அர்த்தம், கடல் அடியில் போகும்ல அந்த சப்மெரைன் அர்த்தம். இல்லைனா ஏரோட்ரெயின்னா பறக்கிற ட்ரெயின்னு அர்த்தம். பை டியூப் அவங்க வந்து சப்மெரைன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. தென் யூ வில் பி ஹியர் at 11:59. ஸோ 11:59 this evening, இந்த ஈவினிங் 11:59 நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாரிஸ் டைமான்னு கேட்டால் இல்லை சென்ட்ரோபோலிஸ் டைம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க ஊரோட டைம்னு சொல்கிறாங்க. ஸோ குட் பை தென் அண்ட் above all don't miss the tube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்மெரைன் வந்து மிஸ் பண்ணாத. ஸோ this submarine tubes by which one travels from Paris in 299 minutes. ஸோ இது எப்படி வந்து எவ்வளோ மிஷன் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா 299 மினிட்ஸில் வந்து பாரிஸ்லேருந்து சென்ட்ரோபோலிஸ்க்கு வந்துடுவாங்களாம். or certainly which is preferable in the aero trains. ஸோ ஏரோ ட்ரெயின்ஸில் வந்து விச் வாஸ் 600 miles an hour, ஒரு ஹவருக்கு வந்து 600 miles தூரம் வந்து ட்ராவல் ஆகுமா ஏரோ ட்ரெயினில். Francis Bennett, very tired after so very full a day, decided to take a bath before going to bed. There was always a bath already in the office. He touched a button, a rumbling sound began, got louder, increased. Then one of the doors opened and the bath appeared, glided around his rails.
ஸோ வந்து என்னென்னா அவர் வந்து ரொம்ப டயர்டானது போய் குளிக்க போகிறாரு. ஸோ குளிக்க போயிட்டு ஏற்கனவே ஆஃபீஸில் குளிச்சிட்டாரு, இருந்தாலும் குளிக்கிறாரு. சும்மா ஒரு பட்டன் அழுத்துறாரு, அவர் வந்து குளிக்கிறாரு. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஒரு பட்டன், அதாவது டெக்னாலஜி வந்து இப்போல்லாம் நம்ம லைட்டாக நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு பட்டன் அழுத்தினாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்லா குளிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து 2889 இருக்குன்ட்டு ஆத்தர் வந்து கற்பனை பண்ணி எழுதுறாரு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது இந்த சப்ளிமெண்ட்ரியில் இருக்க கீழே எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து படிங்க. பாய்.